அதிமுகவை ஒன்றிணைப்பதாக கூறி சசிகலா ஒற்றுமை பயணத்தை தொடங்கியிருக்கும் நிலையில் அதற்கு வாய்ப்பே இல்லை என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்வையில் தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு. அவரிடம் பேசலாம். மணிகண்ட பிரபு, ஜெயலலிதா ஒரு ஒற்றுமை பயணத்தை தொடங்கி ஜெயலலிதா அவருடைய காலத்தில் ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய போது ஜானகி எவ்வாறு ஒதுங்கி நின்று வழிவிட்டாரோ அதுபோல சசிகலாவும் செயல்பட வேண்டும், ஒதுங்கி நின்று அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார் இன்றைக்கு RB உதயகுமார். கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது என்றெல்லாம் பல்வேறு விமர்சன ரீதியாகவும் அவர் பேசியிருந்தார். எப்படி புரிந்து கொள்ளலாம்? இதன் பின்னணி என்ன? திலகவதி, சசிகலாவின் ஒற்றுமை பயணம், சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் சேர்ப்பது குறித்து மிக முக்கியமான கருத்தை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய RB உதயகுமார் இன்று செய்தியாளர் சந்திப்பில் தன்னுடைய கருத்தை, அதாவது அதிமுகவினுடைய கருத்தாகவே இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. கிட்டத்தட்ட சசிகலாவை அதிமுகவில் மீண்டும் சேர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை என்கிற ரீதியில்தான் இந்த கருத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலாவினுடைய ஒற்றுமை பயணத்தை கண்டு அதிமுக தொண்டர்கள் மிகுந்த கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் தொண்டர்களுக்கு விடுத்திருக்கிறார். இந்த கருத்து, அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் கருத்து என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒப்புதலோடு இன்று தெரிவிக்கப்பட்ட கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. செய்தியாளர் சந்திப்பை பொறுத்தவரை குறிப்பாக சசிகலா தற்போது ஜெயலலிதாவின் வழியில் ஒற்றுமை பயணம் என்கிற அந்த பயணத்தை நேற்று தென்காசியில் தொடங்கியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த கருத்தை RB உதயகுமார் அதிமுகவின் கருத்தாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சசிகலா குறித்து அவர் பேசும்போது, தான் சார்ந்த சமுதாயத்திற்காக எந்த ஒரு நன்மையும் செய்யாதவர், ஆனால் தான் சார்ந்த அந்த பின்புல சமுதாயத்தை பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டவர் என்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக 33 ஆண்டுகளாக ஜெயலலிதாவின் பின் நிழலாக இருந்து அவரை செயல்படுத்தியவர் என தனக்குத்தானே அவர் பெருமை பேசிக் கொள்வதாகவும், இந்த மக்களுக்காக அவர் என்ன நன்மை செய்தார் என்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை, கேள்விகளை அடுக்கி இந்த செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. குறிப்பாக தற்போது அதிமுகவில் பல அணிகளாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தொண்டர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என சசிகலா செல்வது என்பது ஒரு கேள்வியை எழுப்பியிருப்பதாகவும், இதற்கு பின்னால் யார் இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையையும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் ஜானகி போல, அதாவது எம்ஜிஆர் இறப்பிற்கு பிறகு ஜே அணி ஜா அணி என இருந்தது. அந்த தேர்தலின் போது ஜெயலலிதா மிக அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று வெற்றி பெற்றார். அப்போது ஜானகி அவர்கள் ஜெயலலிதாவிற்கு கட்சியை கொடுத்துவிட்டு அவர் வாழ்த்து தெரிவித்து சென்றிருந்தார். அதுபோல சசிகலா மிகப்பெரிய மனதோடு எடப்பாடி பழனிசாமியிடம் கட்சியை கொடுத்துவிட்டு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் RB உதயகுமார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்ட பிரபு. செய்தியாளர் பார்வையில் பார்த்தோம்.